அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில சட்டங்களோடு அந்த ராக அமைப்புண்டு உருவாகுறதுதான் தஜ்வீத் என்றது. எழுத்து உச்சரிப்பு முதலாவது அதுதான் முக்கியம். ஒரு எழுத்து பிழையாக்கினாலும் இந்த சொல்லே திரிவுபட்டு முரண்பட்ட கருத்தை தருகின்றது. சில நேரம் அது பெரிய பாரிய வித்தியாசமாக அமையும். ஒரு சில உதாரணங்களை மட்டும் இவ்விடத்தில் பார்ப்போம். சின்ன சூறாக்கள் முழு வசனம் எடுக்கல அந்த எழுத்து பிழையாக இருந்து கருத்து பிழையாகும் ஒரு சில சொற்களை மட்டும் எடுத்திருக்கின்றேன். அப்ப உங்களுக்கு அதனை பார்க்கும் போது விளங்கும். இந்த சின்ன சூறால சின்ன ஒரு சொல்லுல நாங்க இவ்வளவு ஒரு எழுத்து பிழையால கருத்து பிழையாக ஓதிக்கொண்டு போவோம் என்றால், ஒரு பெரிய சூறாவை ஓதும் போது, அடுத்த ஒரு ஜுசுவை ஓதும் போது, அடுத்த முழு குர்ஆனையும் ஓதும் போது எந்த அளவு பிழைகள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சூறாவை எடுத்து பாருங்க, சூரத்துல் இஹ்லாஸ். அதே நேரம் இங்க தஜ்வீத் சட்டம் நீங்க பார்க்க வேணும். இங்க மஹ்ரஜ் தான், எழுத்து உச்சரிப்புகளைத்தான் நாங்க இங்க சொல்றோம். கா தொண்ட குழியால வர மாதிரி உச்சரிக்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுவீராக அவன் தான் அல்லாஹ், அவன் ஒருவன். கா அந்த நன்றாக உச்சரித்து ஓதாவிட்டால் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதினால், நபியே சாப்பிடுவீராக அவன்தான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன். இதுல பொருள் வித்தியாசத்தை நமக்கு விளங்கிக்கும். அல்லாஹ் சொல்ல வரான் உண்ட, நாங்க இன்னும் உண்ட சொல்லி கொண்டு போறோம். அடுத்தது இதுவும் ஒரு சின்ன ஒரு சூரா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், நஸ்ருல்லாஹி ஸாத், அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று ஆரம்பிக்கும் இந்த சூறாவை இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்று ஓதுவோமாக இருந்தால், அல்லாஹ்வின் உதவி, இந்த ரெட்டா போட்டிக்கிறதான் அந்த கருத்து மாத்தத்துக்குள்ள சொல். அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று சொல்றதுக்கு பதிலாக அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்றுதான் நாங்க சொல்லுவோம். பாருங்க, நாங்க தொழுகைக்காக மிச்சம் கவனத்தோடு பயபக்தியோடு மிச்சம் அழகாக போய் அல்லாஹ்வின் முன்னிலையில் இருந்து நாங்க தொழுகின்றோம். ஆனா எங்களுக்கு தெரியாது நாங்க என்னத்தை ஓதுறோம், என்ன சொல்றோம்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப அதுல இந்த சூறால இது ரெண்டு சூறாயும் ஒரு தொழுகையில் ஓதினால் அதோட விளைவு என்ன, அதை நாங்க யோசிக்கணும். சிறிய சூறா, இந்த சிறிய ரெண்டு சூறாலையும் நபியை கூறுவீரக அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ற நேரம் நாங்க சொல்றோம் நபியை சாப்பிடுவீரக அல்லாஹ் ஒருவன் தான் என்று. அடுத்தது அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்லுது. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்று. அப்ப யோசிப்பாங்க, நாங்க எந்த அளவு ஒரு பிழை விடுறோம். இப்படியான பிழைகள் ஏற்படும் போதுதான் நாங்க இந்த சட்டங்களை பேணாதது பாவம் ஏற்படும். எங்களுக்கு இது தெரியாம இந்த பிழைகள் நடந்திருக்கலாம். இனி உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் மன்னிப்பவன். எங்களுக்கு தெரிந்ததுக்கு பிறகு நாங்க அதுல இருந்து விடுபட வேண்டும். அடுத்தது ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, ஹலக இது ஹா உச்சரிக்கணும். நொக்கத்தை வந்தால் ஹா, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இது ஹலக என்றதுக்குள்ள தமிழ் சொல்வடி வந்தால் இந்த சிவப்பு நிறத்துல காட்டிக்கிறோம், படைத்தான். அப்ப நாங்க இதை படைத்தான் என்றதுக்கு நாங்க சரியான உச்சரிப்பு பாவிக்காவிட்டால் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த என்று ஓதுறன்னு வைத்துக்கோங்க. அப்ப நாங்க சொல்றோம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான் என்று. எப்படியான கருத்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான், அந்த மொட்டை அடிக்கிறது, தலைய மொட்டை அடிக்கிற அப்படியானதைத்தான் சிறைத்தான் என்று சொல்லுவோம். எனவே இந்த பெரும்பாலும் பிள்ளைகளோட படிப்பு ஓதல் விஷயங்கள்ல தாய்மார்கள் கூடுதலாக ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கும் தாய்மாருடைய பங்களிப்பு இந்த விஷயங்கள்ல கூடுதலாக தேவை. எனவே அவர்களும் சரியாக இந்த தஜ்வீத் முறை, இந்த எழுத்து உச்சரிப்பு முறைகளை அறிந்திருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது. கஃபூருண்டா மன்னிப்பவன், உதாரணத்துக்கு கொண்டத்தான் எடுத்துனீங்கன்னா கஃபூர்ன்றதுக்கு பதிலாக கஃபூர்வாங்க, பெரிய காஃபி. பேர்கள் வைக்கிறோம், ஆசையோட வைக்கிறோம், நல்ல கருத்து உச்சரிக்கணும், அதே மாதிரி புள்ள வரணும், அப்படி இல்லாம ஒரு நியத்துலதான் அந்த பேரை வைக்கிற. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர்கிட்ட கேட்டு. எனவே நாங்க ஆசைப்பட்டு வைக்கிற அந்த புள்ளையோட பேர் அழகா
சொல்லப்படணும் இல்லை. சரியா மறுபக்கம் எதிர்கருத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்க பேரை கொண்டு அழைக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு, நான் என்ன குறிப்பிடல. சாத்திர் அண்டு வச்சா அறிவுள்ளவன் என்றமின பொருள் வரும். சாதிர் சாதிர்ன்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் இல்ல, சரியா கூப்பிடுறாங்க, சரியா பேரை வச்சு அழைக்கிறாங்க. சாதிர்னு சொன்னா பொடுபோக்கானவன். அப்ப நல்ல அழகான பேரை வச்சுக்கிறாங்க, அறிவாளி. ஆனா அவனை பொடுபோக்குக்காரன் சொல்லி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு நேரமும். அடுத்த பிறகு துவாக்கள் கேட்கிற நேரம், தொழுகையிலேயோ மற்ற நேரங்கள்லயோ வ அந்நிர் அக்கல்லி வக்கல்பி கா உச்சரிக்கணும், 2 காவும் உச்சரிக்கணும். அக்கல்லி வக்கல்பி, அதாவது எனது அறிவையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்குவாயாக. அக்கல் அறிவு, கல்ப் உள்ள, அதுக்கு பதிலாக அக்களி வக்கல்வி என்று துவா கேட்கிறோம் வைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ் எனது சாப்பாட்டையும் நாயையும் ஒளிமயமாக்குவாயாக என்று கேட்கிறோம். இது எல்லாத்துலயும் ஒரு எழுத்து தான். நான் இவ்வளவு நேரம் காட்டினதும் ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். ஒரு எழுத்துல எவ்வளவு பெரிய ஒரு கருத்து மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது. அதான் நாங்க கவனிக்கணும். வேற கோர்சஸ் இங்கிலீஷ் நிறைய புரிந்து கொண்டு போறோம், படிக்கிறோம், அதை தேடுறோம், எல்லாம் செய்யறோம். இந்த அறிவுகள் எல்லாம் தேவை, அது கட்டாயம். ஆனாலும் முதலாவது தேட வேண்டிய சப்ஜெக்ட விட்டுறோம். ஏற்கனவே சொன்னது போல குர்ஆனை படிக்கிறது, அதே நேரம் குர்ஆனை சரியான முறையில ஓதுறது, இது ரெண்டையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அடிப்படையான ஒரு கடமையா நினைச்சு அதை செய்ய முன் வருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப எழுத்து உச்சரிப்புக்கு வரோம். ஆ ப த ச ச சாண்டு உச்சரிக்கணும். நாக்கு நுனி முன் இந்த பல்லு 2க்கும் நடுவுல பட வேண்டும். சா கொஞ்சம் நாக்கு வெளிக்கு விளங்கணும். அடுத்தது இத தனி எழுத்தாக ஜீம் ஃபத்தஹா வைக்கிறேன்டா ஜ. இது ஹ ஹ, இது மேல ஒரு நொக்கத்தை வந்தா ஹ ஹ ஹ. இது த. இதுல இந்த ராவையும் இந்த ஜாவையும் சில நேரம் மாற்றிக் கொள்வாங்க. இது ரால் ரா. இது ஹ்ரா ஹ்ரா. இது ஜ இசட் ஜ. இது சீன் ச. இது ஷா என்ற சத்தம் ஒன்று வரும். ஷா சாத். வா. இது தா. இந்த தா. இது தா தா. அந்த சவுண்டை சொல்லி பார்க்குற நேரம் உங்களுக்கு அது விளங்கும். இது வா வா. இதுக்கு கொஞ்சம் சவுண்ட் பெருசா வரும். இது வா லா சின்னதா வரும். ஐன் தொண்டை குழியால. ஆ வா. ஆவுக்கும் ஹாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரே இடம் தான் வார உச்சரிக்கிறதுல வித்தியாசப்படுத்தணும். ஹான்ற ஒரு அந்த காரண மாதிரி சவுண்ட் ஒன்று வரும். மினவா அந்த அந்த காரண மாதிரி சவுண்டை எடுக்காம எடுக்கிறது. வா வா. ரைன் வா. இது ஃபா. இது லேசான சொல் ஃபா. பா. இதுதான் பா கா. பா. காஃப்க்கு கா தொண்டை குழியால கா. கஃப் கஃப் காஃப் கஃப் கா. இது லாம் லா லா. வாவ் வா. இது ஹா ஹம்சா யா. வித்தியாசங்களை காட்டுறதுக்கு இப்படியான ஒரு ஒழுங்க செய்திருக்கிறேன். தா 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 கஃப் வா ஜ அலிஃப் ஆ ஐன் ஐன் பா வா வா வா. நல்லா சொல்லுவோம் வா வாத் வா. இதை விட இது சிறுசி சவுண்ட். லா ஹ ஹ ஹ ஹ ச சீன் ச ஷ சா சா